அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவா, நீர் இந்த கூடிய ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் கூடிய வாரம் உம்முடைய வல்லமை விளங்க செய்வீராக. இந்த நாளிலும் எங்களுடைய ஆயுஷ் நாட்டில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்முடைய அன்பை ருசிக்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவருடைய வாழ்க்கையை விட்டு உலகத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். எங்களுக்கு இந்த ஒரு பாக்கியத்தை தந்தி உம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு பாடல் பாடி தேவனை நாம் மேம்படுத்துவோம். 285வது பாடல். பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மலை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே, இயேசுவே, உம் இரத்தத்தால் நீ நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை ஊற்றினீரே, பரிசுத்த ஆவி தந்து அன்பை ஊற்றினீரே. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானேன், உம்மையே நம்பி வாழ்வதா உமக்கே சொந்தமானேன். உயிரான கிறிஸ்து வந்ததா உள்ளத்தில் தீனிரே, உயிரான கிறிஸ்து வந்ததா உறவுக்குள் வந்து விட்டேன். நன்றி 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 நன்றி
நன்றி நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். இவ்வுலக போக்கின்படி நான் வாழ்ந்தேன் பல நாட்கள். உம்மோடு இணைத்தீரையா மிகுந்த இரக்கத்தினார். உம்மோடு இணைத்தீரையா மிகுந்த இரக்கத்தினார். நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் பாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். வாழ்வு தரும் ஊற்று நீரே வழிகாட்டும் தீபம் நீரே. வாழ்வு தரும் ஊற்று நீரே வழிகாட்டும் தெய்வம் நீரே. புயலிலே புகலிடமே கடும் வெயிலினில் கொலை நிழலே. புயலிலே புகலிடமே கடும் வெயிலினில் கடும் நிழலே. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பேரின்ப நீரோடையில் என் தாகம் தீத்திரையாம். பேரின்ப நீரோடையில் என் தாகம் தீத்திரையா. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. உமது பேரன்பு அது எத்தனை மேலானது. நன்றி 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 நன்றி. பாடுவேன் மகிழ்வேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். ஆம், ஒரு வேத பகுதியை கூட இந்த நாளிலும் தேவன் கொடுக்குற வேத பகுதியை வாசித்து நாம் ஜெபிப்போம். சங்கீதம் 24 சங்கீதம், த சாங்ஸ் 24, தாவீதின் சங்கீதம். பூமியின் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைந்திருப்பார்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாயிருந்து தன் ஆத்தும மாய்க்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர். கர்த்தராமே, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஆம், ஆண்டவர் இந்த நேரத்திலும் நமக்கு ஒரு நல்ல வேத பகுதியை கொடுத்தார். இதை நாம் வாசிக்கும் பொழுது நல்ல பாடல் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த நன்றி. இன்றைக்கு நாம் குறிப்பான காரியங்களை பார்க்கும் பொழுது பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் சிந்திக்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததின்னு பார்க்குறோம். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்ற ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இந்த பகுதியில் இப்படிப்பட்ட வசனங்களை ஆண்டவர் நம்ம கொடுத்துருந்தாலும் ஒரு காரியங்களை பாருங்கள். பாடுவேன் மகிழ்வேன், வாழ்வதரும் ஊற்று, வழிகாட்டும் தீபம், பெரும்பெண் நேர்வடையில் உலக போக்கும்படி வந்து எல்லாத்தையும் நம்ம உண்மையை நம்பி வாழ்வதால் உமக்கு சொந்தமானேன். உயிரான கிறிஸ்து வந்ததால் உங்கள் உறவுக்குள் வந்து விட்டேன். இந்த பாருங்கள், இந்த உயிரான கிறிஸ்து வந்ததால் இந்த உறவுக்குள் வந்து விட்டேன் என்று சொல்லி நாம் பாடுகிறோம்.
பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்த உயிரை எடுத்துட்டார். என்ன பண்ணுறது, எடுத்துட்டாரு. அப்போ ஆண்டவருடைய உறவு தான் நமக்கு இப்போ கிடைக்கிது இல்லையா? இப்போ குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு எங்களுடைய மண்டலத்திலேருந்து ஒரு பொதுவருடைய மனைவி இறந்துட்டாங்க. ஆண்டவர்கிட்ட உயிரை கொடுத்துட்டாங்க. ஆண்டவர் கொடுத்த உயிரை எடுத்துட்டார். இந்த பாட்டு ஏதோ நான் நினைக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். நேற்று இரவு ஒரு மாலையில் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவங்க நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அப்போ என்ன நினைக்கிறது, இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம், வேலையை பண்ணி வந்திருக்கிறோம், அதாவது நம்ம சுகத்தை கொடுத்தீங்க, இந்த புதிய காலையை காண செஞ்சீங்க, நன்றி நல்லா சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் அவங்க அவ்வளோதான் ஆண்டவர்கிட்ட போயிருக்கிறாங்க. ஸோ அந்த வீட்டார் என்ன நினைப்பாங்க, எவ்வளோ வேதனைப்படுவாங்க பாருங்கள், சிந்திச்சு பார்த்தீங்களா? அவங்க ஐயோ உயிரான கிறிஸ்து, எங்கள் கிறிஸ்து வந்ததால் உறவுக்குள் வந்துவிட்டு ஒரு ஐக்கியம், ஃபெலோஷிப். நம்ம கொஞ்ச நாள் எல்லாம் பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா, செய்தி கேட்குறோம், ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியத்துக்குள்ளே ஆண்டவருடைய உறவு நம்மோட நிறைய வந்துடுச்சு. அவருடைய உறவுக்குள்ள இப்போ பார்க்கும் பொழுது அந்த பாஸ்டர் அம்மா ஆண்டவருடைய உறவில் உறவுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க ஆண்டவரோட மகிழ்ந்து களி கூறுறாங்க. இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிறோம், இருந்துட்டு வேலையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு இன்னொரு உறவு என்னென்னா, ஆண்டவரிடத்தில் பாவ கரைகள் எல்லாம் அகட்டி பரிசுத்தமாக வாழ்ந்தோன்னா ஆண்டவர் தூய்மையான ஒரு வாழ்க்கையை கொடுத்து கிருபை வரங்களை கொடுத்து நம்மளை பயன்படுத்துவார். இது ஒரு உறவு. இல்லை இயேசு வேணால் நாங்கள் ஜென்ரலாக தான் இருப்போம், மேலோட்டம் வேணால் மேலோட்டமாக வாழ்ந்துருக்கலாம், இயேசுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியாது, அந்த உறவு கிடைக்காது. நிறைய பேர் இன்றைக்கி அதான் விரும்புகிறாங்க, தற்பிரியராகவும் சுகபக்தியராகவும் வாழணும் விரும்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டு போகணும். அப்படியே உறவு கிடைக்காது. அப்படியே உறவு கிடைச்சா உலகத்தில் வாழ்கிற நாடு வரையிலும் நல்ல ஆசீர்வாதம் தருவார், பொருளாதார ஆவிக்குரிய ஆசீர்வாதம் செழிப்பாக இருப்போம். அது ஒன்று. ரெண்டாவது, அடுத்த உறவு அவரோட கிட்டி சேர்கிறது. மறுமையில் இம்மையிலும் மறுமையிலும் உள்ள மகிழ்ச்சியான ஒரு உறவு இயேசுவோடு. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவம் மன்னிப்பு பெற்று கழுவப்பட்டு முழுகி ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்று எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாஸ்டர் சேவியர் அவருடைய மனைவி ஸ்டெல்லா மேரி அவர்கள் தேவனோடு உறவு வைக்க போயிட்டாங்க. இதெல்லாம் இருக்கட்டுமே, நீங்கள் நம்ம சபையார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்குள்ள அந்த உணர்வு உண்டான்னு தெரியல. இன்றைக்கி பார்க்கும்பொழுது இன்றைக்கி 1000 நாள் ஆகுது. நான் ஒவ்வொரு நாள் எண்ணிட்டு இருக்கேன். 1000 நாள் ஆகுது. யார்? நம்ம பாஸ்டர் இயேசுவோட உறவு வச்சுருக்கிறாங்க. போயிட்டு 1000 நாள் ஆகுது. 1000 நாள் ஆச்சு இன்றைக்கி. ஆமாம், இன்றைக்கி 1000 நாள் ஆகுது. அவங்க ஆண்டவரோட உறவு வச்சுருக்கிறாங்க. அதற்கு சோதரம் நினைக்குமே எவ்வளோ வேதனையாக இருக்குது. நம்ம உலகத்திலே கடந்துட்டுருக்குறோம். நம்மன்னு சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்குது. என் வாழ்க்கையில் ஒரு நாள் இயேசுவோட போகுது உறவு கிடைக்குமா? இயேசுடைய உறவை எதிர்பார்த்துட்ருக்கிறேன். அவருடைய ராஜ்யத்தில் தங்கணும். மனைவி பாசமாக போன வழியில் அந்த உறவு எங்களுக்கு இயேசுவோட கிடைக்கிற ஒரு வாழ்வு கிடைக்குமான்னு தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சித்த ஏதாவது ஒரு உறவு தாருங்க, உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தாருங்கன்னு கேட்குறோம். வாழ்கிற நாள் வரைக்கும் உண்மையாக உத்தமமாக வாழ்ந்து இனி அசுத்தத்துக்கு இல்லாதபடி ஒரு வாழ்வு, அது உமக்காக இயேசுவே, அது ஒரு வாழ்வு, அது உமக்காக எல்லாம் ஒரு வாழ்வு தரும் ஊற்று நீரே, வழிகாட்டு நீட்டு நீரே, எல்லாம் ஆண்டவரே. ஆமாம், துயர் நீக்கும் மருத்துவர் துதிக்க பாத்திரர். அங்கே அவங்கள துயர் நீக்க முடியல, அவங்களுக்கு துயர் வந்துச்சு, அவரை எடுத்துட்டாங்க. அவங்க அந்த கணவர் எவ்வளோ வேதனை உடைப்பார், என்னுடைய துயரத்தை நீக்க யாருமே வரல அப்படின்னு இயேசுப்பா ஒரு ஃபீல் பண்ண. ஆனாலும் அவங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பாவ மன்னிப்பு பெற்றவங்க, பரிசுத்தமாக இருக்கிறவங்க. அப்போ தேவனுடைய உறவில் போயிட்டாங்க. அதை நினச்சி சந்தோஷப்படணும். 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டிருக்குது 4 இந்த அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்னு சொல்லும்பொழுது அவங்க இயேசுக்குள்ளே மரிச்சிருக்கிறாங்க, இயேசுவோட உறவு வச்சுட்டாங்க, அவங்களுடைய ஆண்டோடைய ராஜ்யத்தில் இருக்காங்க. இப்போ தான் பாசமாக அப்படி தான் நினைக்கும் பொழுது கொஞ்சம் மறந்து அந்த நாளை தான் எண்ணிட்டு இருந்தோன்னு பார்த்தா இந்த நாளில் நேற்றுக்கு அந்த பாஸ்டர் மிஸ்ஸஸ் இறந்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு 1000 நாள் ஆகுது, அவங்களுக்கு ஒரு நாள் ஆகுது, நேற்றுக்கு இறந்துருக்குறாங்க. இதுதாங்க உலகம். நம்ம வாழ்கிற நாள் வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ பார்ப்போம், இயேசு உண்மையாக வாழ பார்ப்போம். வாழ்ந்து என்ன உலகத்தை எல்லாம் அனுபவிச்சு உலக உறவெல்லாம் போதும், இயேசுவோடு உள்ள உறவுக்கு நம்ம கிட்டி சேர பார்ப்போம். பார்த்து இயேசுவோடு உள்ள உறவு வச்சு இயேசுவோட நெருங்கி இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இயேசு நம்ம ஆசீர்வதிப்பார், அவருடைய அன்பை நம்ம பெறுவோம். கர்த்தர் நம்மோட இருப்பார், அதுக்கு ட்ரை பண்ணுவோமுங்க. ஆமாங்க, அவரோட உறவு வைக்கணும்.
பாருங்க, பேரன்பு நேருடைய தாகம் தீர்க்குது. பேரன்பு அவருடைய நம்ம தாகத்தெல்லாம் அவர் தீர்ப்பார். என்ன தாகமோ இப்போ ஆண்டவர்கள் அது ஆவிக்குரிய காரியத்தில் தான் நம்ம எல்லாமே செய்வார் ஆண்டவர். உலகம் ஆமென். நன்றி. இந்த வேலையில் கூட ஆண்டவர் நினைக்கும் பொழுது என்ன செய்ய முடியும், அவர் கொடுத்தார், எடுத்தார். அந்த அருமையான ஒரு ஊழியக்காரமாக நல்லா ஊழியம் செஞ்சாங்க, கொடுத்தாரு, நேற்றுக்கு எடுத்துட்டார். நேற்றுக்கு மாலையில் 5 மணி போல் 5-6 மணி போல் எடுத்துட்டார். சோதரம் அதே இதில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1000 நாள் ஆகுது. கஷ்டமாக எடுத்து 1000 நாள் ஆகுது. நினச்சி பார்க்க முடியல. இதுதான் மனுஷன் வாழ்க்கை. நான் ஜெபிப்போம், தேவ சித்தம் அது நடக்கட்டும். அவர் நம்ம எப்போ அவரோட உறவு வச்சு இந்த உலக வாழ்வில் அவரோட உறவு வச்சுட்டு போய் எப்போ அவரோட அங்கே இயேசுநாதர் போன இடத்துல நம்ம எங்கள் பாசமாக போன இடத்துல அவங்கெல்லாம் போன இடத்துல எப்போ உறவு வைப்போமோ ஆண்டவர் அது நமக்கு தருவார். சரிங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம். ஆண்டவருடைய மகிமை காணுவோம். அவர் நமக்கு சகலத்தையும் தர வல்லவர். மகா கிருபை இறக்கம் நிறைந்த இயேசுவே, இந்த நாட்களிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தலைவர்களுக்காக, தலைவிகளுக்காக ஜெபிக்கிறோம். சபையின் தலைவர்கள், குடும்ப தலைவிகள், சபையின் தலைவிகள், தேச தலைவர்கள், தலைவிகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இயேசுவே, ஏழைகளின் ஜெபத்தை நீங்கள் கேளுங்க ராஜா. கேட்டு நல்ல பதில் தரும்படி வேண்டிக் கொள்ளுகிற ராஜா. இயேசுவே, உம்முடைய மகிமை எவ்வளோ பெரிது என்பதை நாங்கள் சிந்திக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தாவியாருடைய கரம் கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. சமாதானத்தின் தேவன் கூட வாருங்க ராஜா. ஆண்டவரே, உறவு காரியங்களை நினைக்கும் போது நாங்கள் என்ன செய்கிறோம் ஆண்டவரே? அவர்கள் என்ன நினச்சிருப்பாங்க? அந்த சபையார், அந்த பாஷமாக நேற்றைய தினத்தில் காலமானவர்கள் இயேசுவோட உறவு வச்சு போயிட்டாங்க. அவங்க இயேசுவோடு இருந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. நாம் ஆண்டவரே அதே போல் எங்கள் பாஷமாக ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த என்னுடைய உறவு உங்களுடைய கையில் வந்துச்சு. 1000 நாள் ஆகுது ஆண்டவரே. நாங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் இயேசுப்பாவுடைய உறவுக்குள் நாங்கள் வந்து விட்டோம். இயேசுப்பாவுடைய உறவுக்குள்ளே தான் இருக்கிறோம். அதனால தான் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்திட்டு இருக்கீங்க. இல்லைன்னா எங்களால் நடக்க முடியாது ஆண்டவர். எங்களால் வாழ முடியாது. உங்களுடைய உறவுக்குள்ளே இருக்கிறதுனால தான் உங்களை தான் நம்பி வாழ்ந்துட்டுருக்குறோம். அவங்களும் உங்களை தான் நம்பி வாழ்ந்தாங்க. ஆனாலும் நீர் கொடுக்கப்பட்ட நாள் முடிஞ்சுதுன்னு சொல்லிவிட்டு உங்களோட உறவைக்கு நேரடியாக வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு இப்படி வச்சிட்ருக்கிறீங்க. இந்த நாட்களில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். அப்புறம் எனக்கு ஒரு நன்மை உண்டாகிற வாழ்க்கையாக இருக்கணும் ஆண்டவரே. அனைவரை உம்முடைய உறவுகள் அழைத்து வருகிற ஒரு பாத்திரமாக நீர் எங்களை பயன்படுத்த ஆண்டவரே. இயேசுவோட உறவு வைக்கிற ஒரு பாத்திரமாக உம்முடைய வரங்களை கொடுத்து இயேசுவோட உறவு வைக்கிற ஒரு பாத்திரமாக எங்களை வரைய வைக்கணும். சும்மா ஒரு பெருமையான வாழ்க்கை வேண்டாம். இயேசுவோட நாங்கள் உறவு வைக்கிறதுடைய விசேஷத்தை தன்மை எங்களுக்கு வெளிப்படணும். இயேசு எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைகளை தந்து நாங்கள் இப்போ உறவு வச்சுக்கிற உறவு, இயேசுவோடு இருக்கிற உறவு எப்படி எங்களை வழி நடத்துது, இதை பார்த்து ஜனங்களும் ஆண்டவரே நாங்கள் இதை பிறருக்கு சொல்லும் பொழுது அவர்களே இயேசு ஏற்றுக்கொண்டு உம்முடைய பாதத்தில் வர்றதுக்கு ஏதுவாக ஒரு நல்ல உறவை தாரும். உம்முடைய மகிமையை தாரும் ஆண்டவரே. அழிந்து போகிற ஆத்துமாக்களை மீட்க எங்களை உம்முடைய உறவுக்குள் வழி நடத்தும். ஆவிக்குரிய மாளிகையாக கட்டி எழுப்ப ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தகுதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அவங்க வந்து உங்களோட உறவு வச்சு சந்தோஷமாக இருக்கிறாங்கப்பா. நாங்கள் அந்த உலகத்தில் இருக்கிறேன். எங்கள் உறவு பாடு, துன்பம், நெருக்கம் எல்லாவற்றையும் சந்திச்சுட்டு இருக்கிறோம். அதனால் இருக்கிற காலங்களில் நல்ல ஆத்மாக்களை அதே படுத்த கிருபைகளை தந்து எங்கள் உறவுகளை நீங்கள் கொஞ்சம் புதுப்பிக்கும்படி இடத்துல கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதுக்காக சோதர ஆண்டவரே. கத்த நல்ல ஒரு 80 ருசித்து பாருங்கன்னு சொல்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ருசித்து பார்த்து அவங்க வந்து உங்களுடைய மடியில் இருந்து ருசி பார்க்குற எங்கள் பாசமாக அந்த பாசமாக இன்றைக்கி 2வது நாள் இன்றைக்கி மாலையில் வரும்பொழுது ஒன்றாயிடும் ஆண்டவரே. எங்கள் பாசமாக 1000 நாள் ஆகிடுச்சு. அவங்க உங்களோட உறவு வச்சு மகிழ்ந்து கழி விடுறாங்க. எங்கள் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு நாளை பலவீனப்பட்டிருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதி நீங்கள் செய்வீர் ஆண்டவரே. வியாதி நீங்கள்
அவர்களை தொட்டு சுகப்படுத்துங்க. அதே போல் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளை கடன் பிரச்சனை விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பல விதமான பாவ சைடில் கிடக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து மீட்டெடுங்க. ஏழைகளுடைய ஜெபத்தை கேளுங்க ராஜா. மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு தூய வாழ்வை கொடுங்க. பரிசுத்தமான பிள்ளைகளாக உம்முடைய வந்து சேர, ஆண்டவரோட வந்து சேர்றதுக்குரிய தகுதியுள்ள உறவுகளாக நீ மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய துயர்களை நீக்கிறவர் என்று சொல்லி பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், பாடுவோம். எங்கள் அப்பா சமூகத்தில் எங்களுக்கு இதுதான் வேறு. எங்களுக்கு எங்கள் அப்பா இயேசுவின் சமூகத்தில் நாங்கள் உட்காந்து பாடி மகிழ்ந்து கொண்டாட எங்களுக்கு உலக சவகாசம் போயிடுச்சு, குடும்ப உறவு எல்லாம் போயிடுச்சு. இயேசுவோட உறவு வைக்கிற பாடுவேன், மகிழ்வேன், பாடுவோம். யார் பாடுறதப்பா? எங்களோட உள்ளவங்க நீங்கள் வச்சுட்டீங்களே, நாங்கள் பாடுவோம். ஆமாம் ஆண்டவரே, பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். நீர் எங்களையும் உம்முடைய சமூகத்தில் கொண்டு போய்ங்க, நாங்கள் சேர்ந்து பாடுவோம். உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வேலையை ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. எங்களுடைய சபையில் ஆத்மாக்களை தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்குள்ள ஒரு புதிய உணர்வு உண்டாகட்டும். இயேசுவை குறித்த தரிசனம் உண்டாகட்டும். ஆண்டவர் செய்கிற மகத்துவங்கள் அறியட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கட்டும். அந்த காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, வாசித்த வேத பகுதி கூட ஆண்டவரே, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உற்றவேசிப்பார். எங்கள் மகிமையின் ராஜா எங்களுக்குள்ள உற்று. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள ராஜா. கர்த்தர் அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. எங்கள் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் இயேசுவும் எல்லாவற்றிலும் வல்லவர். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் தான் எங்கள் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தரானவர். நன்றி ஆண்டவரே, எங்களை இந்த பாதைக்கு நேராக வழி நடத்தி நம்முடைய மகிமையான சிங்காசனத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்ல தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. இயேசு எங்களை கைவிடாதிருந்தால் போதும் ஐயா. இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்க வரோம் ஐயா. எப்போ ஏற்றுக்கொள்வீங்க ஐயா? உம்முடைய அன்பை காணணும்னு அஞ்சோடு இருக்கிறேன் ஐயா. உம்முடைய சித்த எங்கள் மத்தியில் வெளிப்பட உதவி செய்யுங்க ஐயா. கண்ணீரும் துன்பமும் கடந்து போகும். கர்த்தரின் வருகை நாளின் போது அதுதான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். எப்போ உங்களுடைய இயேசுவின் வருகை எங்கள் வாழ்க்கையில் வரும்னு பார்த்துட்ருக்குறோம்ப்பா. வந்தவங்க எதிர்பார்த்தவங்கெல்லாம் இன்னும் வாழணும்னு நினச்சவங்கெல்லாம் உங்களோட வந்துட்டாங்கப்பா. நாங்கள் என்ன ஆண்டவரே, உங்களோட நாங்கள் வரோம், உங்களோட வாரோம். நீங்கள் வந்து சொல்லி உங்கள் உறவு எங்களுக்கு வேணும்னு பார்க்குறோம். நீங்கள் எங்களை தொடல இருந்தாலும் கர்த்தர் சுத்த எங்கள் வாழ்க்கையில் என்ன நோக்கத்தோடு வச்சுருக்கீங்களோ எங்கள் ஆண்டவரே நிறைவேற்றுங்க. எல்லா தலைவர்களையும் கண்டு வைப்பாங்க. இப்படி பார்த்தா குடும்ப தலைவிகள்லாம் போயிட்டாங்க. தலைவர்களுக்கு அங்கத்தில் குடும்ப தலைவிகள் இருக்காங்க, தலைவர் போயிட்டாங்க. என்ன வாழ்வு ஆண்டவரே. இருந்தாலும் எங்களை நடத்துகிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை காத்து நடத்துகிற தேவன். எங்களுடைய வாசல்களை திறக்கிறதுக்கும் போட்டுறதுக்கும் அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது, வேறு யாருக்குமே இல்லை. நாங்கள் வாசல்களை திறக்கக்கூடாது பூட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் முடியாதப்பா. நாங்கள் எவ்வளோ தான் சாவி போட்டாலும் நீங்கள் சாவி இல்லாமலே உடைய வல்லமையினாலே திறந்து விடுவேன். நன்றி ஆண்டவரே. அப்படியாகப்பட்ட பல விதமான கட்டப்பட்டு கட்டங்களில் இருக்கிற பிள்ளைகளை மீட்டெடுத்து உம்முடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி ஜெபிக்கிறோம். மானிட உருவில் அவதரித்த மாசுடர் ஒளியே கிறிஸ்து இயேசுவே, கூவி அழைப்பது தேவ சத்தம், குருசில் வடிவது தூய ரத்தம். அண்டி வருவாய், வேண்டி அடைவாய், அண்ணலே உன் ஆத்மாவினை நீக்குவாய். இன்றைக்கு நீ வேண்டி ஆண்டவரிடத்தில் வந்தார், உன் ஆத்மாவின் வினைகளை நீக்குவார். உன் ஆத்மாக்களின் வினைகளை நீக்கி உன்னை சுத்திகரிப்பார். உன்னை அவர் பாத்திரமாக வணிந்து கொள்வார். அவர் விரும்புகிற உறவுக்குள் அவரும் அழைத்து வந்து அவருடைய மகிமையான ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். ஆம், மகிமையின் ராஜா எங்கள் இயேசு, மகிமையின் ராஜா, எங்களை வழிநடத்துகிற ராஜா, எங்களை போஷிக்க பண்ண செய்கிற ராஜா, எங்களுக்கு நன்மைகள் செய்து எங்களுக்கு இன்னும் உம்முடைய கருவைகளினால் அலங்கரிக்கிற ராஜா. எங்களுடைய வேதனைகள் 1000 நாளாவது 2 நாளாவது அதெல்லாம் இல்லை, இயேசுவின் பார்வையில் 1000 நாள் ஒரு நாளை போல் எல்லாவற்றையும் நீ சொல்லுவீங்களே, 1000 வருஷம் போல் எல்லாம் சொல்லப்பட்டு இதே போல் எங்களை நீ காத்துக்கிறவர். சுயரூபம் எல்லாம் ஒளியட்டும். என்னுடைய சபை வளர்ச்சியை தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்களுக்குள்ள ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும். பரலோகத்துக்குரிய மகிமை வாஞ்சி உண்டாகட்டும். இந்த உபதேசத்தை கேட்கணும், ஆண்டவரோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆயத்தப்படுதுங்க. நாங்கள் அதுக்கு மாதிரியாக இருந்து தேவனுடைய மகிமை வெளிப்பட உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கல்வாரி குருசினில்
தொங்கின எங்கள் இயேசு, காயப்பட்ட இயேசு உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே எங்களை கழுவி கழுவி சுத்திகரியும், சுத்தமாக்கும். ஆண்டவரே, ஈசோப்பினால் அது சொல்லும்போது நீர் எங்களை ஈசோப்பினால் நாங்கள் சுத்தமாக்குவோம். உறைந்த மலையை போல உடைய மகிமை இறங்கட்டும். வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும். அவருடைய காலங்கள் முடிந்து போவதில்லை. எல்லாரும் இந்த நாளில் உம்முடைய வல்லமையை இறக்கி அனுப்பி ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால், உம்முடைய வல்லையினால், உம்முடைய வார்த்தையினால், உம்முடைய செயலினால் என்னை சுகப்படுத்தி சாட்சியோடுகளாக நிறுத்தும். அதேபோல் ஆண்டவரே, அடிமையாக இருக்கிற ஒரு சவலை ஒரு ஒளி அல்லவோ அடிச்சுது வந்து விழுந்து, அந்த ஒளி தான் இயேசுவாகிய ஒளி. அந்த ஒளியானது எங்கள் சபையில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற குடும்பங்களில் துன்மார்க்கத்துக்கும் ஆபத்துக்கும் அலைந்து திரிகிற மக்களை மீட்க ஒரு ஒளி ஒன்று அடிங்கப்பா, ஒரு ஒளி ஒன்று அடிங்கப்பா. இயேசு ஒரு ஒளி அடிச்சிட்டிங்கன்னா அந்த ஒளியாகிய இயேசு அவங்க மேலே பாயட்டும். பொழுது பலவீனப்பட்டவர் மேலே பாயட்டும் இயேசுவே. அடுத்து வியாதிப்பட்டவர் மேலே பாயட்டும். இன்னும் மரணப்படுக்கையில் இருக்கிறவர் மேலே பாயட்டும். பாவத்தின் சீக்கிரத்தில் பாயட்டும். உலக ஆடம்பரம் உல்லாசத்திற்கு மேலே பாயட்டும். உம்முடைய ஒளியானது இயேசுவே மெய்யான ஒளி, இயேசுவே அந்த ஒளி. யார் அந்த ராஜா, யார் அந்த மகிமையின் ஒளி? இயேசு, கல்வாரி இயேசு அவருடைய ஒளி. இந்த நாள் மகிமைப்படுத்தணும், காத்துக்கொள்ள சுத்த வெளிப்படுது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அதனாலே எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகலத்த கரவலமையின் ஆவிகளை இயேசு நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். என் ஆத்மாவே கத்திரிசு என்னோட உரிமை அவருடைய பரிசுத்த நாமத்தில் என் ஆத்மாவே கத்து செய்து சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.